மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம பாபுஜி மாஸ்டர் எழுதின சத்யோதயம் புத்தகத்தில் 5வது சாப்டர் ஆன்மீக பயிற்சி. இதில் பேஜ் நம்பர் 72, 73, 74. இதில் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மக்கள் பொதுவாக மெய்நிலை உணர்தல் அப்படிங்கிறத, அதாவது கடவுளை உணர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம் அப்படின்னும், அதுக்காக நாம் பல பிறவிகள் எடுத்து கடுமையான உழைப்பு விடாமுயற்சியெல்லாம் கொடுத்து நாம் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லியும் நினைக்கிறாங்க. அவங்க அந்த சத்தியத்தை பற்றி அவங்க குழப்பிட்டிருக்கிற அந்த எண்ணங்கள் தான் இதற்கு காரணம். உண்மையிலேயே நாம் அடைய விரும்புகிற அந்த சத்திய நிலை, அதாவது உண்மையான சத்திய நிலை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கடவுள் ரொம்ப எளிமையானவர். அதனால் அவரை எளிமையான முறைகளால் தான் நாம் அடைய முடியும். ஒரு தரையில் கிடைக்கிற ஒரு ஊசியை நம்மளுடைய விரலாலேயே நம்ம ரொம்ப எளிதாக எடுத்துடலாம். ஆனால் இதுக்காக ஒரு பழுதூக்கியை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த ஊசியை எடுக்கிறதுங்கிறது நிச்சயமாக முடியாது. அப்போ அந்த மாதிரி தான் சத்தியத்தை உணர்தல் அப்படின்ற கடவுளை உணர்தலும் இது மாதிரி தான். நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியாளர்கள்னு சொல்லக்கூடிய போதகர்கள் வாழ்க்கையில் கடினமான கட்டுப்பாடுகளையும் சோர்வு தரக்கூடிய பயிற்சிகளையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால அந்த மெய்மை உணர்தல் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலாக ஆயிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு மனநிலையை நமக்கு கொடுத்துட்டாங்க. மெய்மை உணர்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய சக்திக்கும் திறமைக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிறத மக்களை எண்ண வச்சிருச்சு அவங்க சொல்லக்கூடிய அந்த பயிற்சி முறைகள் எல்லாமே. உண்மையிலேயே மெய்மை உணர்தல் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் பலத்தை காட்டக்கூடிய வீரத்தீர போட்டியோ இல்லைன்னா கடுமையான உடலை வருத்தி செய்யக்கூடிய தவமோ விரதங்களோ கிடையாது. நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனை அதனுடைய உண்மையான இயல்புக்கு மாற்றமடைய செய்யறது அப்படிங்கிறது தான் மெய்மை உணர்தல் அப்படிங்கிறது. நம்மளுடைய ஆன்மாவை விழிப்புணர்வு செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது. அப்போ இதை தான் நம்மளுடைய சகஜ மார்க்கம். இதை மட்டுமே கருத்தில் வச்சுக்கிட்டு இதோட சம்பந்தப்பட்ட மேலோட்டமான தவறான விஷயங்கள் எல்லாத்தையுமே புறக்கணிச்சிருச்சு. நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பயிற்சி முறை அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயமாகவோ ஒரு இயந்திர ரீதியாகவோ கண்களை தியானத்திற்காக மூடிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. இதில் ஒரு குறிக்கோள் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, முடிவான இலக்கு இருக்குது. இப்போ நம்மளுடைய பயிற்சி முறையில் 2 அம்சங்கள் இருக்குது. நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் 2 அம்சங்கள் இருக்குது. ஒன்று அபியாசி செய்யக்கூடிய பயிற்சி, இன்னொன்று பிராணாகுதி. அதாவது அந்த யோக சக்தியை நமக்குள்ளே செலுத்துறதின் மூலமாக ஆன்மீக பாதையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தடைகள் இது எல்லாத்தையுமே நீக்கி அபியாசியினுடைய முன்னேற்றத்தை துரிதப்படுத்துறது. அதுக்கு மாஸ்டர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவு. பழைய காலத்துலலாம் இந்த பயிற்சி முறைகளில் குருவினுடைய பங்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்லித்தர அந்த பயிற்சியாளருக்கு ஒரு மெக்கானிக்கலாக சில பயிற்சி முறைகளை சொல்லித்தரதோடு முடிஞ்சு போயிடுது. அப்போது அந்த பயிற்சியாளருக்கு அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த இடையூறுகள் தடங்கல்கள் இது எல்லாத்தையுமே அவங்க போக்கிக்கிறதுக்கு நிறைய போராட வேண்டியிருக்கு. ஆனால் நம்மளுடைய சகஜ மார்க்கத்தில் அந்த மாதிரி இல்லை. இந்த விஷயத்தில் பொறுப்புங்கிறது நிறைய மாஸ்டரை தான் சேர்ந்துருக்குது. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, பிராணாகுதியின் மூலமாக தன்னுடைய சக்தியை உபயோகித்து தடைகள் எல்லாத்தையுமே நீக்கி அபியாசியினுடைய மனதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையுமே நீக்கிறாரு. அப்போ நாம் என்ன பண்ணணும், உண்மையான ஆர்வத்தோட மனதை அந்த வழியில் மெய்ப்பொருளை அடையணும் அப்படிங்கிற ஒரு வழியில் திருப்பும்போது கடவுளை உணர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக கடினமே இல்லை அப்படிங்கிறத மாஸ்டர் மனப்பூர்வமாக உறுதி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு இன்னும் என்ன இருக்கணும், லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு திட சித்தம். அதற்கு நாம் சரியான வழிமுறையை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் வழிகாட்டுதல், இது மட்டும்தான் மாஸ்டர்னுடைய வழிகாட்டுதல். இதுதான் அந்த பூரண வெற்றிக்கு தேவையான ஒன்று அப்படின்றாங்க.
சாருஜி மாஸ்டர் வந்து பாபுஜி மாஸ்டர் கிட்ட ஒரு முறை கேட்குறாரு, கடவுள் ஏன் வந்து இத்தனை அவதாரங்கள் எடுக்கிறாரு, 10 அவதாரங்கள் எடுத்து ஏன் வராரு, ஒரு அவதாரத்திலேயே அவர் என்ன நினச்சாரோ அதை செஞ்சுட்டு போயிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பாபுஜி மாஸ்டர் மனிதர்களுடைய ஒத்துழைப்பு பத்தலை அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறாரு. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? ஒரு மரக்கட்டை மாதிரி மாஸ்டர் முன்னாடி போய் உட்காரணும். அப்போது அவர் நம்மளை ஒழுங்குபடுத்துவார். நாம் ஏற்கனவே ஒரு முன்கணிப்பையும் தவறான வாதங்களையும் அறிவு ரீதியான செயல்பாடுகளையும் வச்சுக்கிட்டு அவர் முன்னாடி போய் உட்காரும்போது நம்மளால் எந்த நிலைகளையுமே உணர முடியாது. அப்போ அறிவுங்கிறது கண்டிப்பாக தேவை தான். ஆனால் அறிவை தாண்டின நிலை ஒன்றும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு மாஸ்டர் முன்னாடி ஒரு ஜடம் மாதிரி போய் உட்காரணும். உட்காரும்போது நம்மளை அந்த ஒரு நிலைக்கு மாஸ்டர் கொண்டுட்டு போவாங்க அப்படிங்கிறது. அதாவது அந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறத நாம் முழுமையாக கொடுக்கும்போது தான் அந்த பூரணமான வெற்றிக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அகம் அதை தூய்மைப்படுத்துறதுலேருந்து ஆரம்பித்து யோக சக்கரங்கள் எல்லாத்தையுமே சுத்தம் செய்யறதுலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ இதுதான் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு அத்தியாவசியமான ஒன்று. அப்போ அதனால் ஆன்மீகத்தில் அந்த சரியான பயிற்சி அப்படிங்கிறது உள் சுத்திகரிப்போடு தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் அந்த சுத்திகரிப்பை அலட்சியப்படுத்தணும், அந்த கிளீனிங்கை அலட்சியப்படுத்தணும் அப்படின்னா யோக சாதனையால் கிடைக்கக்கூடிய அந்த சக்தியை தவறான வழியில் நாம் பயன்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில மார்க்கங்களில் ஹடயோகம் அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சி முறைகளை பண்ணுறாங்க. அப்போ அந்த ஹடயோகம் அப்படிங்கிறது வந்து உடல் பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ அதை தான் வந்து அவங்க சுத்திகரிப்புக்கு பயன்படுத்துகிறாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த உடல் சம்மந்தப்பட்ட பயிற்சிகளை செய்யும்போது ரொம்ப கஷ்டமானதாகவும் அவங்கள ரொம்ப டயர்டாகவும் ஆக்குது. ஆனால் நம்மளுடைய சகஜ மார்க்கத்தினுடைய முறையில் எளிமையான மனப்பயிற்சியாலும் மாஸ்டர்னுடைய பிராணாகுதி சக்தியினுடைய உதவியாலும் இந்த சுத்திகரிப்பு அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுது. இதற்காக நாம் வந்து உடல் அளவில் வருந்த தேவையில்லை அப்படின்றாங்க. சில மத போதகர்கள் மனம் எப்போவுமே தெய்வீக சிந்தனையில் ஆழ்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு மெக்கானிக்கலாக சில பயிற்சிகளை சொல்கிறாங்க. 8 மணி நேரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுடைய மூளையை வருத்தக்கூடியதும் மனதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுமா அவங்களுக்கு ஏற்படுது. இந்த மாதிரியான ஒரு கடுமையான பயிற்சி முறைகளை அவங்க கடைபிடிக்கிறதன் மூலமாக இதை வந்து மாஸ்டர் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான ஒரு பயிற்சியினுடைய விளைவு என்ன ஆகுது அப்படின்னா மனம் வந்து விரிவடைவதற்கான ஒரு வாய்ப்பை இழந்து மெய்மை உணரக்கூடிய சக்தியை உணர முடியாமல் செஞ்சு அந்த மனதை வந்து மந்தமாக்கிடுது அப்படின்றாங்க. அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன பையனை அவன் மேலே கவனம் செலுத்துறதுக்காக அவனை அடித்து உதைக்கிறதுக்கு ஒப்பான ஒரு விஷயம். அப்போ எது ஒன்றுமே இயல்பாக விரிவடையணும், அதை ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மனதை பக்குவப்படுத்துறதுக்கு இல்லைன்னா அந்த சக்கரங்கள் யோக சக்கரங்களை சுத்தப்படுத்துறதுக்கு ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கடுமையான சோர்வு தரக்கூடிய ஒரு நீண்ட நேர உடற்பயிற்சிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க. இதனால் எந்த பயனுமே கிடையாது. நம்மளுடைய மார்க்கத்தில் மாஸ்டர்னுடைய எல்லாம் வல்ல மாஸ்டர்னுடைய வழிகாட்டுதலின் கீழே அந்த சிந்தனை சக்தியை சரியான வழியில் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்போது அவர் நம்ம முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பந்தங்களையும் நீக்கும் திறன் உள்ளவரும் ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையான அந்த பிராணாகுதி சக்தியை நமக்குள்ள செலுத்தக்கூடியவருமா இருக்கணும். அப்போது இந்த மாதிரி எளிமையாக்கப்பட்ட அந்த ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் கிடையாது. ஆண், பெண், இளைஞன், வயதானவர், சம்சாரி, சந்நியாசி யாராக இருந்தாலும் அவர் உயர்ந்த ஆன்மீக நிலையை அடையிறத சாத்தியமாக்குது நம்மளுடைய சகஜ மார்க்கத்தினுடைய பயிற்சி முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம உடல் அளவுலேயோ மனதளவுலேயோ எந்த விதமான ஒரு அழுத்தத்திற்கும் ஆளாக தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர். அதாவது மனித அமைப்பினுடைய எல்லா செயல்களுமே
ஒரு இயல்பானதாக மாறி பூரண மனிதனாக வளர்ச்சியடையும் வகையில் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைச்சுக்கணும் அப்படிங்கிறத தான் மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இயல்பானதாக மாறுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இப்போ ஹடயோகம் அப்படிங்கிறது ஒரு உடல் சக்திகளை பெறறதுக்கு தான் உதவி பண்ணுது. அப்போ அது நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது, அதை அடைய முயற்சிக்கவும் கூடாது. ஒரு பொருட்களை மாயமாக உருவாக்குறது, இல்லைன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையை நாம் பெறது, தரையில் கால்படாமல் நடக்கிறது, இந்த மாதிரியான சக்திகளை அடையிறதுக்கு ஒருத்தர் முயற்சிக்கக்கூடாது. ஏன்னா இது மனித வாழ்க்கைக்கு ஒரு இயல்பான விஷயம் கிடையாது. பயிற்சியின் போது இதை நாம் அடையணும் அப்படிங்கிறத ஒரு லட்சியமாக நாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்றாங்க. மனிதத்தன்மை உள்ளவர்களை ஆக்கிறது அப்படிங்கிறது தான் பயிற்சியினுடைய முதல் படி அப்படின்றது தான். மனதினுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்துறதின் மூலமாக தான் நாம் ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலைகளை அடைய முடியும். இதற்கு தியான பயிற்சி நமக்கு பெரிய உதவியாக இருக்குது. அப்போ அந்த தியான பயிற்சியின் மூலமாக ஒரு விலங்கு மனிதன் மனித தன்மையுள்ள ஒரு உண்மையான மனிதனாகிறான். அப்போ நாம் ஆரம்பிக்கிறது எல்லாமே மனதிலிருந்து தான். உடல்லேருந்து ஆரம்பிக்கிற எந்த ஒரு வழிமுறையுமே குதிரைக்கு முன்னாடி வண்டியை பூட்டுறது மாதிரி. அப்போது தியானம் செய்யறது அபியாசி ஆற்ற வேண்டிய ஒரு பங்கு. கடந்த கால சமஸ்காரங்கள்லேருந்து அபியாசியை சுத்தப்படுத்தி அவனுக்கு பிராணாகுதியை பாய்ச்சறதுங்கிறது மாஸ்டர்னுடைய வேலை அப்படிங்கிறத மாஸ்டர் தெளிவாக சொல்கிறாங்க. அபியாசியினுடைய மனப்போக்குகளை கடவுள் பால திருப்புறது அப்படிங்கிறது தான் சரியான பயிற்சியில் முதலாவதாக நடக்கிறது ஒன்று அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.